பாக்கியம் கணவனே அப்ப ஆயுள் என்று அதாவது ஐம்புலனை ஓர்வழிப்படுத்தி கணவன் என்ற மரியாதையோடு வந்தா அந்த பாம்பு ஒண்ணும் பண்ணாது. சரி போட்டோம். அந்த பாம்புக்கு பெயர் என்ன? பசுபதி. எந்த பசுபதி? என் தம்பி தான். வீடியோ ஓடுதான். சரி பார்க்கலாமா? ஐயா பசுபதி மலையரசர் மகளா உன்னை பிறக்க செய்து உன்னை நான் திருமணம் செய்ததனால் அடி மலர்ந்தாடி பாண்டிந்தாடாரே இவனெல்லாம் அடிக்கும் போது தயம் இருந்தது. அது நோமாக இருக்கும். என்ன அடிக்கும் போது மட்டும் வெறும் சிம்ராட்ட வச்சுட்டு அடிக்கிறேன். நல்லா இருக்கு சொல்றியா? ரொம்ப உசுறு போடுமே. எல்லாம் அடிச்சு போ. அது அங்கப்பா. அதை பூண்டு போயிட்டு ஏப்பா நல்லா இருக்கு சொல்றியா? ஒன்னால என்ன புண்ணியம்? என்ன புண்ணியம் கேட்டா? என்ன புண்ணியம்? நல்லா இருக்கு எப்படி சொல்லுவாரு? எப்படி சொல்லுவாரு? ஒழுப்பா முட்டை எப்படி சொல்லுவான்னு கேட்டான். மரியாதை கேட்டு கம்ப்ளீட். ஏண்டி நல்லா இருக்கு சொல்றியா? எங்க இருக்குது மரியாதை? புற கேட்டு போயிடாங்க. பதில் சொல்லுங்க. ஐயா கத்தாரே கேளா. ஐயா கத்தாரே கேளா. ஐயா கத்தாரே கேளா. ஐயா கத்தாரே கேளா. என்னை கல்யாணம் செய்த என்னை கல்யாணம் செய்து ஐயா நர்த்தாரே என்னை ஐயா நர்த்தாரே என்னை நீங்கள் அழைத்துமே வந்து நான் கல்யாணம் பண்ணா அந்த ஆள் கல்யாணம் பண்ணா அந்த ஆள் தான் பண்ணா. அப்புறம் என்ன எண்ணி போட்டு அருகாமல் இருக்கக்கூடிய குண்டாதனை யாரு? அப்ப உனக்கு தான் உய்யும். இது என்னடா இது? ஆம்பளை அடிப்பானோ கோயில போடுக்க கடிப்பானா? குண்டாதிரா இது நம்ம மல்லி. இது அம்மா சொல்வதை கேளு, நன்றாக கேளு.
அதாவது என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா? என்ன கல்யாணம் பண்ணிட்டு தான் இங்கடா பாருங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கடா ஏன்னு கேட்டா இப்ப ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு வாங்கினா ஆசையா வாங்கி கொடுப்பாங்க. நீ உள்பாடி சாமி இல்லாம அது போடுது இல்ல. இப்ப ஒரு வீட்டுக்காரர் இருக்காரு, இங்க இருந்து திருக்கோயிலுக்கு போயிட்டு வர்றாரு. வீட்டுக்காரர் என்ன வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு? என்ன வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு நினைப்பா பொண்ணு? பூ வாங்கி கொடுக்கணும், பொட்டு வாங்கி கொடுக்கணும். இதான உண்மை. கட்டிய கணவன் இதே வேலை எந்த வேலைக்கு நாங்க போறதில்ல. கொண்டாட்டி பூ வாங்கி கொடுத்துட்டே உட்காந்தா இருக்கிற கடங்காரன் செருப்பா அடிப்பான். நான் என்ன டெய்லியும் வாங்கி கொடுக்க சொல்றேன். என்னைக்காவது ஒரு நாள் டவுன் ஏரியாவுக்கு போயிட்டு வரும்போது ஒரு முறை பூ வாங்கிட்டு வந்து பொண்டாட்டி கையில கொடுத்தா அந்த பொண்டாட்டி எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை மறந்து தன் கணவனோட ஆசபாசமா இருப்பா. ஏன் இப்பதான் சைக்கிள்காரன் வீட்டு கூட வந்து வைக்கிறேன், நான் வந்து வாங்கிட்டு போ. கம்யூனிட்டி சைக்கிள்காரன் வைக்கிற பூவும் ஆம்பளையா வாங்கி கொடுக்குற பூ ரெண்டு ஒண்ணா? நீ சொல்லு பாப்போம். யாராவது ஒண்ணு ஆகுமாயா? தன் கட்டிய கணவன் கையால் வாங்க போலாம். திருக்கோளுக்கு போனாதான் ஒரு மாதம் பூல 50 ரூபாய். அதான் சொல்றேன். அதாவது பூ வாங்கி கொடுக்கணும், பொட்டு வாங்கி கொடுக்கணும், நகை வாங்கி கொடுக்கணும், நாணயம் வாங்கி கொடுக்கணும், சேலை வாங்கி கொடுக்கணும், ஜாக்கெட் வாங்கி கொடுக்கணும், இதெல்லாம் வாங்கி சோறு போடணும். இதெல்லாம் வாங்கி கொடுக்காத வீட்டுக்காரன் எதுக்கு வீட்டுக்காரன்? இந்த ஆள் ஒண்ணு வாங்கி கொடுத்தானு கேளு. இது வரைக்கும் ஒரு பொருள் வாங்கி கொடுத்தது இல்ல. ஒரு பொண்டாட்டிக்கு பூ இல்ல, பொட்டு இல்ல, சாகிட்டு இல்ல, உள்பாடு இல்ல, சட்டி இல்ல, இதெல்லாம் வாங்கி கொடுக்காது. என்ன மயிரா இந்த பரம கடவுளாகப்பட்டவர் எங்க இருக்கிற? சுடுகாட்டுல இருக்கிறேன். அங்கே இருக்கத்தான் நல்லது. சுடுகாட்டுல இருக்கும் பொழுது பார்வதவைக்கு இதெல்லாம் உண்டா? குடுக்கிறப்ப கொடுப்போம் சொல்லு. இப்ப நீ போட்டுக்கிறதுல யாரு அவர்தான் வாங்கி கொடுத்தாரா? இதெல்லாம் விடு, இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு இவனுக்கு தெரியும். ஏன்னா பேசுறதுக்கு நேரம் இவர் என்ன கட்டினாரு எனக்கு? கம்யூனிட்டி என்னடா ஒண்ணு போ. அது தாவணி போல கட்டு போதா? யாரு இது? அதான் எங்க சின்ன அத்தம்மாவா தெரிந்தாலும் எனக்கு என்ன கட்டினாரு? அது என்ன கன்றாய் கட்டினானோ? இது கட்டணத்துல தான் மனுஷனுக்கு தொல்லை அதிகம். இது கட்டணத்துல இருந்து வீடு கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், பசங்களுக்கு ஸ்கூல் பில்லு கட்டணும், அவன் இபி பில்லு கட்டணும், லோனு கட்டணும், பாடை கட்டுற வரைக்கும் கட்டிட்டே தான் இருக்கணும். சிலிண்டர் பில்லு அதான் நீ வாங்கி கட்டிய கனவு ஆம்படியா. அதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்கும். குழந்தை அதாவது முதல்ல ஒரு கணவனும் மனைவி இருக்குன்னா வீடு வேணும். அந்த வீட்டில் அதாவது கணவன் மனைவி பிற்பாடு குழந்தை வேணும். குழந்தை பெற்ற பிற்பாடு குழந்தை படிக்க வைத்து பணம் வேணும். குழந்தை கல்யாணம் பண்றதுக்கு காசு வேணும். என்ன இதெல்லாம் வேணும்னா இது தெரியாத நான் ஒரு 12 லட்சம் லோன் எடுத்துட்டேன். சரி போகிட்டு இவர் என்ன கட்டினார் எனக்கு? ஐயா கட்டினா தாலிக்கோ, இவர் கட்டினா தாலிக்கோ, ஐயா கடைமணி ஒன்றுண்டோ. இந்த ஆளு எனக்கு தாலி கட்டினாரு. தாலி கட்ட நாள் முதலாக அதாவது தாலி கட்டுவாங்கல்ல, அந்த தாலிக்கு பக்கத்துல குண்டு கோப்பாங்களா, அந்த குண்டு கோக்க வக்கல்ல அட வக்கத்தினாய, அட கூட்டி கொடுத்தனாய, அட தலை புடிச்சனாய பூ ஓடிபட போய் கட்டோடா. பூ ஓடிபட கமிட்டி அட தாலி பக்கத்துல குண்டு இருக்குமா, அட வக்கத்தினாய, அட பொறம்பாக்குனாய, அட கூட்டி கொடுத்தனாய பூ ஓடி போ. அம்மாக்கு தாலி கட்டினேன், தாலி பார்த்த 2 குண்டு உண்டா? குண்டா அப்படி ஏதாவது குண்டு இல்லையா? என்கிட்ட சொல்லியிருந்தா யார் 2 குண்டு கோத்துருக்க மாட்டா? என்ன குண்டு? ஐயோ தப்பா நினைக்காதுங்க. எங்க அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், 3ஆவது மாசத்துல தாலி வச்சு கோத்தோம். இப்பெல்லாம் யாரு 3ஆவது மாசத்துல கோக்குறாங்க? 3 நாள்ல கோத்துறாங்க. சரி குண்டு கோக்கலன்னு சொல்றாளா? ஏன் 3 நாள்ல கோத்துறாங்க? என்ன காரணம்? 3ஆவது மாசத்துல குண்டு வச்சு கோக்கலன்னு போனா அப்ப அவங்க 6 மாசமா ஆயிடுறாங்க. பாப்பா எப்படி 6 மாசமா அந்த தாலி கட்டி போனாலும் என்னன்னு கேட்டியா? என்னடா பரியும் போட்டதுல இருந்து கணக்கு. அதான் பரியும் எப்ப போட்டாங்க? அது 3 மாசத்துக்கு முன்னே போட்டாங்க. அதுக்கு பரியும் போட்ட அன்னைக்கே கொண்டு வந்து உன் தங்கச்சி பக்கத்துல உன் மச்சான விட்ட நைஸா ஒரு பெரியவர் கூட்டி சொல்றாரு, ஏய் பரியும் போட்ட பாதி பொண்டாட்டி
நீ மட்டும் அங்கேயே எங்க சுற்றி கிடக்காது இப்படி வந்து மாமியை விட்டு பக்கத்து பத்திக்கால இவன் மாட்டுக்கு செவனு அங்கேயே கிடக்குறான் பாரு இல்லவா அப்படியா உன் தங்கச்சிக்கு உன்ன பதியம் போட்டாங்க உன் மச்சான நீயே தான் கூட்டு கொண்டு விட்ட பொண்ணு தங்கச்சி பரியெல்லாம் போடல அது பரியறியது போட்டான் ஒரு பெண்ணாகப்பட்டவள் திருமணம் செய்த உடனே செய்து 3ஆம் மாதம் எங்கடா தாலி பிரிச்சு பார்ப்பாங்க கோயில்ல தாயார் வீட்டுல நான் என்ன சொல்றேன் அதாவது ஒரு தினபரியந்தம் இடமாகத்தை விட்டு அமர்வது வழக்கம் ஆமா அமர்ந்து உங்களிடத்தில் வாதாடுவது வழக்கம் வாதாடிய பிற்பாடு எனக்கு நீங்கள் சாபத்தை கொடுப்பது வழக்கம் ஆமா இந்த சாபம் என்பது வேண்டாம் சரி அதனால நீங்கள் நீயும் நானும் சதியமதியமாக வெளிங்கிற அமரோ யார் வருகிறார்